ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 87வது பாடல் பார்க்க போறோம். பூந்தண் சேக்கை புனிதனையே பொறு எய்ந்த கேண்மை சதானந்தன் என்று உரை வாய்ந்த மாதவன் மாமுகம் நோக்கி நூல் தோய்ந்த சிந்தை கௌசிகன் சொல்லுவான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். தன் பூச்சேக்கை குளிர்ந்த தாமரை ஆசனத்தையுடைய புனிதனையே தூய குணமுள்ள பிரம்மனை பொறு ஏய்ந்த ஒத்துள்ளவனும் கேண்மை எல்லாரிடத்திலும் நட்பு பாராட்டும் விதமான சதானந்தன் என்று உரை சதானந்தன் என்று சிறப்பித்துச் சொல்லுகின்ற வாய்ந்த மாதவன் பெருமுனிவனது மாமுகம் நோக்கி சிறந்த திருமுகத்தை பார்த்து நூல் தோய்ந்த கலைகளிலே ஆழ்ந்த சிந்தையின் கௌசிகன் மனத்தையுடைய விஸ்வாமித்திரன் சொல்லுவான், பின்வருமாறு சொல்ல முற்படுவான். இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இது குலகச் செய்யுள் வகையைச் சேர்ந்தது. பின்வருமாறு கௌசிகன் சொல்லலானான் அப்படின்னு கௌசிகன் ராமனை பத்தி சதானந்தனுக்கு அறிமுகப்படுத்த போறாரு. அதனால பல பாடல்கள் இந்த மாதிரி வரும். இதுல முதல் பாடல் இது. அதனாலதான் குலகச் செய்யுள் வகை. இப்ப இதுல பிரம்மாவையும் சதானந்த முனிவரையும் ஒப்பிட்டு கம்பர் சொல்லுகிறார். என்ன? பூந்தண் சேக்கை புனிதனையே பொறு ஏய்ந்த கேண்மை சதானந்தன் அப்படின்னு. அதாவது பிரம்மாவுக்கு ஏன் ஓமையா சொல்றாரு அப்படின்னா, வேதம் ஓதுவதில் வல்லமையாக இருக்கட்டும், இல்லாட்டி நல்லொழுக்கத்துல சிறந்தவனாக இருக்கட்டும். ஏன்னா புனிதனையே பொறு ஏய்ந்த அப்படின்னு சொல்றாருல. புனிதன் அப்படின்னாலே நல்லொழுக்கத்தில் முதன்மையானவன் அப்படின்ற பொருள். அதுவாக இருக்கட்டும், இல்லாட்டி பெரும் தவம் இருக்கலே ரொம்ப ஜாஸ்தி தவம் பண்ணவர்கள் யாரு அப்படின்னா முதல்ல பிரம்மா தான் வருவாரு. ஏன்னா அவர் எப்பவுமே ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை ஜபித்து கொண்டு எல்லாத்தையும் சிருஷ்டி செய்யக்கூடியவர். அதனால ரொம்ப காலத்துக்கு அவர் தவத்துல தான் இருப்பாரு. அந்த மாதிரி பெரும் தவ வலிமை கொண்டுள்ளவன் சதானந்தன் அப்படின்னு சொல்ல வராரு கம்பர். நான்காவதாக பிராமணர்களில் தலைமையானவன் பிரம்மன் அப்படின்னு. இந்த இடத்துல பிராமணன் அப்படிங்கிற பிராமணன்கிற சொல்லே ஏன் வந்தது அப்படின்னா, பிரம்மத்தை அறிவதற்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிப்பவன் அப்படிங்கிற பொருள் பிராமணன் அப்படின்னு. பிரம்மம்னாலே பெரிது, கடவுள்ன்ற பொருள். அதனால அதே மாதிரிதான் சதானந்தனும் பிராமணர்களுக்கு தலைவன் அப்படிங்கிற பொருள்ல இந்த மாதிரி 4 விஷயத்துக்கு உவமையாக இங்க சொல்றாரு. அதே மாதிரி நூல் தோய்ந்த சிந்தை கௌசிகன். விஸ்வாமித்திரருக்கு அடை கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாரு? நூல் தோய்ந்த சிந்தை கௌசிகன் அப்படின்னு. இந்த இடத்துல நூல் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நூல்ங்கிறது இது பஞ்சு நூல் தானே தெரியும். அதை தவிர விரதம் பூண்டு பூணக்கூடிய பூநூல் அதுவும் இருக்கு. அடுத்தது மங்கள நாண், அதாவது மாங்கல்ய கயிறு, அதுவும் நூல் தான். இதை தவிர எற்று நூல் அப்படின்னு, அது பொறியாளர்கள் அந்த காலத்துல கலை, சிற்பக்கலையாக இருக்கட்டும், ஓவியக்கலையாக இருக்கட்டும், இல்லாட்டி தச்சர்கள், மரவேலை செய்ப ஆசாரியா இருக்கட்டும், இந்த மாதிரி பல தொழில் கலையில ஈடுபட்டு விஷயங்கள் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லார் கையிலயுமே நூல்கண்டு இருக்கும். அந்த எற்று நூல் அப்படின்னு. அதை வச்சு அவங்க சரியாக அளக்கிறது, நீல அகலங்கள்லாம் சரியா பண்ணணும் அப்படின்னா அந்த நூலை வச்சு கொண்டுதான் எல்லாத்தையும் அளந்து செய்வாங்க. நம்ம படிக்கிற நூல் இருக்குல்ல, புஸ்தகம் இருக்குல்ல, அந்த புஸ்தகத்தையே ஏன் நூல்னு சொல்றோம்னா, எப்படி அவங்க அத கலையில அவங்க அந்த நுணுக்கங்கள் நுட்பமாக ஒரு சரியா வடிவமைக்கணும்னா எப்படி நூல் பயன்படுதோ, சரி செய்வதற்கு பயன்படுகிறதோ, அந்த மாதிரி நம்ம ஞானத்தை, நம்மளுடைய அறிவை பக்குவப்படுத்துவதற்கு புஸ்தகம் உதவி செய்யறது. அதனாலதான் நம்ம அதை நூல்னே சொல்றோம். எதுக்கு சொல்ல வரேன், இப்படி பல பொருள் இருக்கு. அதனாலதான் சாஸ்திரங்கள், ஆகமங்கள், நீதி நூல்கள், இதுக்கெல்லாமும் நூல்னு பேரு. இப்ப திருக்குறள்லயே எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதாவது ஒற்றாடல் அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குறள், திருக்குறள்ல 581வது குறள், ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண் அப்படின்னு. அதுக்கு பரிமேலழகரோட உரையை படிக்கிறேன் கேளுங்க. ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும், ஒற்றும் புகழமைந்த நீதி நூலுமாகிய இவை இரண்டனையும் மன்னவன் கண் தெற்றென்க அரசன் தன் 2 கண்களுமாக தெளிக அப்படின்னு.
அதாவது அந்த இடத்துல எப்படி நூல்ங்கிறது வெறும் நூல் கண்டு பஞ்சு நூல் அப்படின்னு இல்லாம நீதி நூல் அப்படிங்கிற பொருள்ல வருதோ, அந்த மாதிரி இந்த பாடல்ல கம்பர் நூல் தோய்ந்த சிந்தை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஆய கலைகள் 64களிலும் அந்த எல்லா கலைகளிலும் முழுவதுமாக உணர்ந்த மனம் படைத்தவன் கௌசிகன் அப்படின்னு சிறப்பிச்சு சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா, சதானந்தனை சொல்லும் பொழுது பிரம்மாக்கு நிகரானவன் அப்படின்னு சொல்லிட்டு கேண்மை சதானந்தன் என்று உரை அப்படின்னு சொல்றாரு. கேண்மை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு. கேளிர்னு சொந்தக்காரங்களை சுற்றத்தார ஏன் கேளிர்னு சொல்றோம்? அதுக்கும் பரிமேலழகரோட உரை கேள்விங்கிற அதிகாரத்துல திருக்குறள் விளக்கும் போது சொல்லுவாரு, கேண்மை அப்படிங்கறதே கேளாம் தன்மை தான் கேண்மை அப்படின்னு. யார் சொல்றதை கேட்போம்? சுற்றத்தார், நமக்கு வேணுங்கிறவங்க சொல்றதை தானே நம்ம கேட்போம். அதனாலதான் கேளிர்னு சொல்றோம், நம்ம அவங்கள சொந்தக்காரங்களை சொல்றோம். எதுக்காக சொல்ல வரேன், இந்த இடத்துல ஏய்ந்த கேண்மை சதானந்தன் என்று உரை அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் இந்த இடத்துல என்று உரைன்னு வருது இல்ல, என்று கூற என்று சொல்ல அப்படின்லாம் வரல. நம்ம எப்பவுமே நான் சொல்லக்கூடிய அந்த உதாரணம் தான். சொல்லுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு 43க்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்குன்னு நம்ம பல முறை பார்த்திருக்கோம்ல. போன பாட்டுல கூட ஏம்புதல் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். அந்த மாதிரி உரைத்தல் அப்படிங்கிறதுக்கு உள்ளதை உள்ளவாறு கேட்பவர் அறிந்து கொள்ளும் வண்ணம் சொல்லுதல், அதுக்கு பேர் தான் உரைத்தல். இப்ப நம்ம காமெண்ட்ரி அப்படின்னு சொல்றோம்ல, அதாவது பாஷ்யம், சமஸ்கிருதத்துல பாஷ்யம், இங்கிலீஷ்ல காமெண்ட்ரி, அது தமிழ்ல உரை. பரிமேலழகர் திருக்குறளுக்கு உரை செய்தார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சிறப்பிச்சு இன்னும் விளக்கி உள்ளதை உள்ளபடி சொல்கிறார் அப்படின்னு. நம்மளுடைய சொந்த கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது, உரை செய்கிறேன் பேர் வழி அப்படின்ட்டு. நிறைய பேர் இப்ப அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம ஆசிரியருடைய கருத்தை எல்லோருக்கும் விளங்கும்படியாக அவர் என்ன கருத்து நினைச்சு சொன்னாரோ அந்த கருத்தை சிறப்பிச்சு, அதுவும் சிறப்பிச்சு சொல்றது. இது விமர்சனம் கிடையாது. விமர்சனம்ங்கிறது நல்லதாகவும் இருக்கலாம், மோசமாகவும் இருக்கலாம். ஆனா இது விமர்சனம் கிடையாது. திருக்குறளை பரிமேலழகர் விமர்சிக்கல. இது பகவத்கீதைக்கு ஆதிசங்கரர் உரைதான் செய்திருக்கிறார், பாஷ்யம் தான் எழுதியிருக்கிறார். அங்க சிறப்பிச்சு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த திருக்குறள் பார்த்தோமே, இதுலயே என்ன இருக்கு? ஒற்றும் உரை சான்ற நூலும் அப்படின்னு. அது என்ன உரை சான்ற நூல்? அந்த இடத்துலயும் புகழ் பெற்ற நீதி நூல்கள், அது இன்னும் புகழ் சேர்க்கும், சிறப்பிச்சு கூறும் விதமாக அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன், இங்க எப்படி சொல்றாரு? சதானந்தன் என்று உரை அப்படின்னு. சதானந்தன் அப்படி அவருடைய இவருடைய கௌதம முனிவருடைய பையனுக்கு சதானந்தன்னே ஏன் பேரு? அதுவே ஒரு காரண பேர் தான். சதா அப்படின்னாலே எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். ஆனந்தன் அப்படின்னா ஆனந்த நிலையில் இருப்பவன் அர்த்தம். சதானந்தன் அப்படின்னா எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பவன் அல்லது சுற்றி இருக்கக்கூடியவர்களை ஆனந்தத்தில் ஆழ்த்துபவன் அப்படிங்கிற பொருள். நான் இதுக்கு அந்த கம்பராமாயணத்துல வரக்கூடிய பாத்திரங்களினுடைய பெயர்கள் அதையே ஒரு தனியா ஒரு பதிவா போடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது சந்தர்ப்பம் அமையும் போது பார்க்கலாம். இந்த இடத்துல சதானந்தன் அப்படிங்கிற, அதனாலதான் சதானந்தன் என்று உரைன்னு சொல்றாரு. அவருடைய பேருக்கு காரணமே அதுதான் அப்படின்னு சிறப்பிச்சு சொல்லக்கூடிய வாய்ந்த மாதவன், தவ வலிமை மிகவும் உடைய அந்த சதானந்தனின் மாமுகம் நோக்கி, சிறந்த முகத்தை நோக்கி கௌசிக முனிவர் இது இவ்வாறாக சொல்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. பூந்தண் சேக்கை புனிதனையே பொறு ஏய்ந்த கேண்மை சதானந்தன் என்று உரை வாய்ந்த மாதவன் மாமுகம் நோக்கி நூல் தோய்ந்த சிந்தை கௌசிகன் சொல்லுவான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.